உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, நீங்க ஆண்டாள் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான பாசத்தால அவ வாழ்க்கையை நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க. அத பாரதி, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கற? நீ ஆமாப்பா, ஒரு அப்பாவுக்கு பெண் குழந்தைய பிடிக்கிறதும் ஒரு மகளுக்கு தான் அப்பாவை பிடிக்கிறதும் இயற்கையான விஷயம்தான். ஆனா நீங்க அவளை உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் நீங்க செய்யற தப்பு. சரிதா, இவனை நம்பி எப்படி என் பொண்ணை அனுப்ப சொல்ற? நீ யாருதா? இவனை அவங்க வீட்லயே நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி நம்புவேன்? அப்பா, நீங்க ஒண்ணு அவரை நம்ப வேண்டாம். உங்க பொண்ண இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கையை மட்டும் விடுங்க. அவளும் அவ புருஷன் கூட போய் வாழட்டும். கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டுமே, அடிபட்டு அவங்களே மேல வருவாங்க. அவங்களால முடியலன்னா வேற எங்க வந்து நிக்க போறாங்க? உங்ககிட்ட தானே வருவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை இருக்க சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு வேற வழியே இருக்காது. உங்களை நம்பிதான் இருக்கணும்னு அவங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லப்பா. அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வாழ்க்கையை வாழ விடாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொல்றீங்க. அவங்களால அது முடியாம போறதுனால நீங்க கோவப்படுறீங்க. தேவையில்லாம சண்டை வருது, குடும்பத்துல நிம்மதி போயிடுது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமாதான் போகும். அன்பு பாசம் மட்டும் என்ன விதி விலக்காப்பா? சரிதா, இப்ப என்ன சொல்ல வர நீ? இவங்க ரெண்டு பேரையும் தனி கொடுத்தோன்னு அனுப்பி வைக்கணும், அப்படித்தானே? பாரதி, இததான் நான் 3 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். அப்பயே அனுப்பி வச்சிருந்தா இப்ப கத்தியை தூக்குற அளவுக்கு வந்திருக்குமா? ஏய், அவனை நம்பி அனுப்பி என் புள்ளைய பிச்சை எடுக்க சொல்றியா நீ? ஏங்க, அவர் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவருக்கோ ஆண்டாளுக்கோ போடுற சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவரு ஒன்னும் ஓசியில உட்கார்ந்து சாப்பிடல. அவனுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ஏ தர்மலிங்கா, உன் மக கழுத்துல இருக்க தாலி என் பேரை வாங்கி போட்டது. அவ சாப்பிடுற சாப்பாடு என் பேரை காசுடா. அவ எந்த வேலையாவது பார்த்து என் பேத்தையே நல்லாதான் வச்சுப்பான். ஆனா நீ தான் நடுவுல நந்தி மாதிரி இருந்துகிட்டு அதுங்களை பிரிச்சு விடுற வேலையை பாக்குற. கிழவி, உன் ஃபேமிலிக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கோ. அதுக்கு நீ அப்பாவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத. உன் பிரச்சனையே தாண்டி. உனக்கு நல்லது சொன்னா கூட உங்க அப்பாவை தப்பா பேசக்கூடாதுன்னு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருக்க பாரு. அதான் உன் பிரச்சனை. என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அது நீங்க நினைக்கிறது தப்பு இல்லப்பா. ஆனா அவ உங்க கூட இருந்தா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. பாரதி, நீ சரியா சொன்ன. நீ சொல்றதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் தெரிஞ்சுதான் செய்யறானா இல்ல தெரியாம தான் செய்யறானான்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப என்ன? இப்போ நான் தான் என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு நீங்க அப்படி பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? எனக்கு இப்ப கூட ஒண்ணு இல்ல. இந்தா, அவளுக்கு அவனை தான் பிடிக்கும்னா இப்பவே கூட்டு போய் சந்தோஷமா இருக்க சொல்லு. நான் எதுவும் தலையிட போறதில்ல. இவங்க இங்க இருக்க போற 3 நாளும் 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. உனக்கு தான் கண்டிஷன். உனக்கு மட்டும். அப்புறம் அழகர் மாமா என்ன சொன்னாலும் ஆண்டாளத்தை செய்யணும். இந்த கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இருங்க மாமா, அவசரப்படாதீங்க. யா, அதே மாதிரி ஆண்டாளத்தை என்ன சொன்னாலும் அது மறுக்காம நீங்க செய்யணும். கேட்டியா? கேட்டியா? கேளு. கேக்கல. உனக்கு காது கேட்காது, அவ்வளவுதான். சூப்பர் தமிழ். அதையும் மீறி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நான் தண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். ஏய், நீ எப்படி தனி கொடுத்துன போவ? ஆமாமா, இவங்கெல்லாம் வர வர ஓவரா பண்றாங்க. இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாதுமா. அதெல்லாம் சரி, முதல்ல உனக்கு தனி கொடுத்தனம் போறதுனா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா. இப்ப நீயும் அப்பாவும் தனியா இருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் தானே தனி கொடுத்தனும். அது சரிதான். ஆனா நீ எப்படி தனியா தண்ணி கொடுத்துட்டு போவ? நான் தனியாலாம் போக மாட்டாத்த. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு எங்க அம்மாவை இங்க விட்டுட்டு நானும் எங்க அப்பாவும் தண்ணி கொடுத்துன்னு போயிடுவோம். ஒருவேளை அழகர் மாமா தப்பு பண்ணா அவரு ஃப்ரெண்டு எங்க அப்பாவை இங்க தனியா விட்டுட்டு நானும் எங்க அம்மாவும் தண்ணி கொடுத்துன்னு போயிடுவோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நானும் உங்க அப்பாவை எதுக்கடி பிரிஞ்சிருக்கணும்? பின்ன
இவங்க 2 பேருக்கும் நீங்க 2 பேர் தானே ஃப்ரெண்டு. அப்ப அவங்க தப்பு பண்ணா உங்களுக்கு தான் தண்டனை. கண்டிஷன் தான். 3 நாளும் சண்டையே போடாம இருந்தாதான் நீ நான் அப்பா 3 பேரும் ஒண்ணா இருப்போம். இல்லைன்னா தனி கொடுத்துடும் தான். தண்ணி கூட எடுக்கிறேன் நான் சொன்னாவ நம்மகிட்ட. அதான் அதான். இது பாருங்க, நானும் ஆதியும் ஒன்னா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அம்மா தாயே, நான் பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் என் புருஷனோட ஒன்னா இருக்கேன். அதுக்கு எடுத்து விட்டுறாதம்மா. அழகர், உங்க தங்கச்சி பாரதியோட வாழ்க்கையும் உங்க ஃப்ரெண்டு ஆதியோட வாழ்க்கையும் இது ரெண்டுமே இப்போ உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. ம்? பாரதி, நீ அவசரப்பட்டு 3 நாள்னு சொல்லிட்ட. 3 மாசமோ 4 மாசமோ தனியா இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அட நீங்க வேறம்மா, 3 நாளைக்கே அவர் இந்த பேச்சு பேசுறாரு. 3 மாசம்லாம் சொல்லியிருந்தா அவ்வளவுதான், வீடே பிரளயமாயிருக்கும். நீ சொல்றதும் சரிதான் பாரதி. கைய தட்டிக்கிட்டு ஆடுறவனுக்கு கொட்டடிச்சு விட்ட மாதிரி அப்படிலாம் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இவ்வளவு நடந்திருக்காது. எது எப்படியோ இந்த 3 நாள்ல ஆண்டாள் மனசு மாறினா நல்லா இருக்கும். அம்மா, அவளா மாறுவான்னு எதிர்பார்த்தோன்னு வைங்க, கடைசி வரைக்கும் மாற மாட்டா. நாம தான் ஏதாவது பண்ணி மாத்தணுமா. முதல்ல அவங்க 2 பேரையும் தனியா இருக்க விடுவோம். அவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும். அதான் நானும் ஒரு 3 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் இல்லைன்னா அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்கல்ல. அதெல்லாம் சரி, நீ எங்க போக போற? லட்சுமி, அவ போறது இருக்கட்டும். ஆண்டாளு கேட்டா நீ என்ன சொல்லிட்டு போவ? ஏன் பாட்டி, இவ்ளோ யோசிச்சவா அதை யோசிச்சிருக்க மாட்டேனா? இப்பதான் அந்த குறி சொல்ற அம்மா வந்துட்டு போனதுல இருந்தே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் பரிகாரம் பண்ண போறேன்னு சொன்னா ஆண்டாளும் நம்புவா, அழகரும் நம்புவாரு. சரி பாரதி, அது இருக்கட்டும், நீ எங்க போவ? அதெல்லாம் ஆதி பாத்து பாருமா. இங்க பாரு பாரதி, பேசாம நீ உன் அத்தை வீட்டுக்கே போயிட்டு வரலாம்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களை கண்டுக்காமையே இருப்பேன்? ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம்ல. எனக்கு அங்க போக கூடாதுன்னா இல்லம்மா, கொஞ்ச நாள் போட்டுன்னு பாக்குறேன். முதல்ல ஆண்டாள் அழகரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அம்மா, நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனதும் நீங்க ஆண்டாளுக்கு தேவையான பாத்திரம், மசாலா ஐட்டம், அரிசி, பருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுங்க. அப்பதான் அவளுக்கும் குடும்பம் நடத்தணுங்கிற எண்ணம் வரும். இல்லனா அங்க அழகர ஹோட்டலுக்கு போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவா. பாரதி, அவளை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா காசு எப்படி கையில நிக்கும்? எனக்கு என்னமோ அக்கா மாறிடுவான்னு தோணுது. எப்படி சொல்ற? எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய தெளிவு வர்றது தானே இயற்கை. உங்க அக்கா மாறினாலும் உங்க அப்பா அவளை மாறவே விட மாட்டார். அம்மா, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 நாள்ல அப்பாவையும் ஆண்டாளையும் பேச விடாம பாத்துக்கோங்க. இல்லனா திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.